சிம்பு ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்ம எப்போ வரோன்றது முக்கியம் இல்ல, வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை செஞ்சோமா இதுதான் முக்கியம். அதே மாதிரிதான் இந்தியன் டீம்ல இந்த 18 வருஷம் இந்தியன் டீமை செதுக்கி எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 18 வருஷம் இவர் வந்து ட்ராஃபிலெஸ் வெறும் ஐபிஎல்ல பார்த்து பேசுறவங்களுக்கு மட்டும் இது தெரியும். ஆனா அந்த 18 வருஷம் இந்தியன் டீமுக்காக என்னென்ன பண்ண, பார்க்காத கண்ட்ரிஸ் எல்லாம் கிரிக்கெட் பார்க்க வச்சாரு. கிரிக்கெட்டை ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற பெரிய ஸ்டேஜ் கொண்டு போய் நிறுத்தினாரு. அண்ட் மெயினா இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாம் அக்ரெசிவ் அப்ரோச் எப்படி கொண்டு வராங்க, அதுக்கெல்லாம் விதை போட்டுது விராட் கோலி தான்டா. சேஸ் மாஸ்டர் அப்படின்ற பட்டத்தை ஒரே ஒருத்தரால மட்டும்தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு பிரெட்லி அவர்களே வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்தியன் டீமை தவிர்த்து மொத்த எல்லா நாட்டிலையும் நிறைய ஃபேன் பேஸையும் நிறைய பார்க்காத கண்ட்ரீஸ்ல கிரிக்கெட் பார்க்க வச்சதுக்கும் இவர் பெரிய மிக பங்களிப்பு இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இந்த இந்தியாக்காக என்ன பண்ணிருக்காரு, 18 ஆகஸ்ட் 2008 டெபியூ ஆனாரு. டெபியூ ஆன 3 வருஷத்துலயே 4 செஞ்சுரிஸ் மேல அடிக்கிறாரு. இப்போ மொத்தம் 50 செஞ்சுரிஸ் மேல அடிச்சிருக்காரு. அண்ட் ஆல் ஓவர் ஹி இஸ் த கோட். அவரும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லெஜண்ட் ஸ்டேட்ல போயிட்டாரு. அந்த டைலாக்ல சொல்ற மாதிரிதான், அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துல ஐயா கில்லிடா. இது தெரியாத நிறைய பேர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாட்ஜிபிட்டியில பாடி தெரிஞ்சுக்கணும். ஸோ தலைவா, இந்த 18 வருஷம் மட்டும் இல்ல, இந்தியன் டீமுக்காக நீங்க ஆடிட்டே இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். இந்தியன் டீமோட பிளேயர்ஸ் மாறலாம், ஆனா இன்னைக்கும் இந்தியன் டீம்ல ஒரே ஒரு ராஜா தான் அந்த கிங் கோலி. இமானுவேல் அண்ணா, நான் கிரிக்கெட்ல இவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இமானுவேல் அண்ணன் தான். நான் மட்டும் இல்ல, எங்க ஊர் பசங்க, பக்கத்து ஊர் பசங்க, எல்லா பசங்களுக்கும் இமானுவேல் அண்ணன் ஆட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எங்களுக்கு கபில் தேவ், விவியன் ரிச்சர்டு எல்லாமே அப்படி இருக்கும் அவர் ஆட்டம்.